ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சென்ற உபன்யாசத்திலே ஜென்மாதிகரணத்தினுடைய சித்தாந்தத்தை பார்த்தோம். ஜென்மாதிகரணம் என்ற இரண்டாவது அதிகரணத்தில் என்ன விஷயம்? பிரம்மத்தை அடையாளம் காண முடியுமா, அடையாளத்துடன் பிரம்மத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்ற விசாரம் தான் இரண்டாவது அதிகரணத்துல. தைத்திரிய உபனிஷத்துல ஒரு வாக்கியம் வருது, எதனால் உலகம் படைக்கப்படுகின்றதோ, எதனால் காக்கப்படுகின்றதோ, எதனிடத்தில் லயிக்கின்றதோ அது பிரம்மம். இந்த வாக்கியம் ஸ்பஷ்டமா தானே இருக்கு. இது பிரம்மத்துக்கு அடையாளமாக ஆகுமே. அடையாளம்னா என்ன? மற்ற பொருள்களை காட்டிலும் வேறுபட்டதாக ஒரு பொருளை நாம் தெரிந்து கொள்வதற்கு அடையாளம் அப்படின்றது பயன்படுகின்றது. பிரம்மம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குன்றது மட்டும் தெரியறது, எக்ஸாக்டா அந்த பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உலகத்தை படைக்கின்றது பிரம்மம், உலகத்தை அழிக்கின்றது பிரம்மம் அப்படின்னு சொன்னா பிரம்மத்தை அடையாளம் காண முடியுமே அப்படின்னு சித்தாந்தம் வர, அதுக்கு மேல பூர்வபக்ஷி என்ன சொன்னான்னா, இந்த வாக்கியமானது 3 அடைமொழிகளை கொடுக்கின்றது பிரம்மத்துக்கு. உலகத்தை படைக்கின்றது, காக்கின்றது, அழிக்கின்றது அது பிரம்மம் அப்படின்னா 3 அடைமொழிகள் இருக்கிறபடியினால 3 பொருள்கள், 3 பிரம்மங்கள் அப்படின்னு தான் தேருமே ஒழிய ஒரு பிரம்மத்துக்கு இது 3ம் அடையாளமாக ஆகாது. அவன் அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தான். கொம்பில்லாத ஒரு கொம்புடைய முழு கொம்புடைய மாடானது இருக்கின்றது அப்படின்னு சொன்னா, அங்க 3 மாடுகள் தான் நமக்கு மனசிலே தோன்றுமே ஒழிய ஒரு மாடு தோன்றாது. அதே போலதான் என்று அவன் சொல்ல, இப்படி சொல்றதுக்கும் அவனுடைய அடிப்படை என்ன? அடைமொழி அப்படின்றதே பிரிச்சு காண்பிக்கிறதுக்காக தான். அட்ஜெக்டிவ், விசேஷணம், அடைமொழி அப்படின்றது மற்ற பொருள்களை காட்டிலும் பிரித்து காட்டுவதற்காக தான் பயன்படுகின்றது. இப்போ 3 தடவை அடைமொழியை இட்டோமே என்றால் இப்போ 3 பிரிவுகள் சொல்லி ஆகணும். 3 பொருள்கள் தேரும் அப்படின்றதுதான் அவனுடைய மதமாக இருந்தது. இதுக்கு எம்பெருமானார் சித்தாந்தத்தில் என்ன அருளி செய்தார்? நீ சொல்றது சரிதான், ஏன்னா இதை மறுக்க முடியாது. அடைமொழி அப்படின்றது பொருள்களை பிரிச்சு காண்பிக்கிறதுக்காக தான் அடைமொழியே கொடுக்கப்படுகின்றது. ஆனால் எவ்விதமான பிரிவு என்றால், வெள்ளையான அப்படின்னு சொன்னோம்னா இது ஒரு அடைமொழியா இருக்கு. எந்த பொருளுக்கு அப்படின்றது இருக்கட்டும், வெள்ளையான அப்படின்னு சொன்ன உடனே என்ன தெரியறதுன்னா, இது எந்த பொருளுக்கு அடைமொழியாக இருக்கோ அந்த பொருளிலே இந்த வெள்ளைத்தன்மைக்கு, வெண்மைக்கு விருத்தமாக இருக்கக்கூடிய தர்மங்கள், பச்சை, மஞ்சள், சிவப்பு, இந்த தர்மங்கள் எல்லாம் தள்ளப்படும் அந்த பொருளில் இருந்து என்று இப்படிதான் ஒரு பிரிவானது விசேஷணத்தால், அப்ஜெக்டிவால் ஏற்படுகின்றது அது அப்படின்றது எம்பெருமானாருடைய சித்தாந்தம். பிரிவானது அடைமொழியால் ஏற்படுகின்றது அப்படின்றது 2 பேருமே ஒத்துக்கிறது தான். ஆனா எவ்விதமான பிரிவு அப்படின்றது தான் பார்க்கணும். எம்பெருமானார் என்ன சாதிக்கிறார் என்றால், ஒரு விசேஷணத்தை கொடுத்தோமே என்றால், ஒரு அடைமொழியை இட்டோமே என்றால் அந்த பொருளிலே அந்த அடைமொழிக்கு விருத்தமான தர்மங்கள் ஒன்றும் கிடையாது என்று தள்ளப்படும். இப்படிதான் பிரிவானது ஏற்படும் என்று சொல்ல, இப்ப என்ன ஆயிடுச்சு? பிரம்மத்தினுடைய விஷயத்திலே உலகத்தை படைக்கின்றது, காக்கின்றது, அழிக்கின்றது அப்படின்ற இடத்துல விரோதம் ஒன்றும் கிடையாது. வெண்மையான மலர்ந்த பூ அப்படின்னு சொன்னா, வெண்மையானதுன்றத பச்சை, மஞ்சள் அந்த நிறத்தெல்லாம் தள்ளி விட்டுடும். மலர்ந்த அப்படின்றது மொட்டித்த, வாடின அப்படின்றதெல்லாம் தள்ளி விட்டுடும். ஆனா பரஸ்பர விரோதம் கிடையாது இல்லையா? ஏன்னா வெண்மையான மலர்ந்த பூ அப்படின்றது ஒரே ஒரு பூவா தான் இருக்கும். ஒற்றை கொம்புடைய, இருகொம்புடைய, கொம்பில்லாத மாடு அப்படின்ற இடத்துல அங்க விரோதம் இருக்கு. ஆகையால 3 மாடுகள் அப்படின்னு வந்துடும் என்று எம்பெருமானார் சொல்ல, அதுக்கு மேல ஒரு சந்தேகம் வந்தது, பிரம்மத்தினுடைய விஷயத்திலையும் விரோதம் இருக்கு. உலகத்தை படைக்கின்றது, காக்கின்றது, அழிக்கின்றது அதுதான் பிரம்மம் அப்படின்னா, ஒரு பொருளை படைக்கிறது, அழிக்கிறதுன்றது விருத்தம் தானே அப்படின்னா, வெவ்வேறு காலத்துல பண்ணப்படுறதுனால இது விரோதம் கிடையாதுங்க அப்படின்னு எம்பெருமானார் சொல்ல, அதுக்கு மேல ஒரு சந்தேகம் வந்தது. சரி, இப்ப பிரம்மத்துக்கு என்ன அடையாளம்? உலகத்தை படைக்கின்றது எது? அதுதான் பிரம்மம் அப்படின்னு இருக்க, அப்போ உலகத்தை படைத்தல் அப்படிங்கிறது தானே பிரம்மத்துக்கு அடையாளம். இப்போ பிரளய காலத்துல இப்ப பிரம்மமே கிடையாதா? அப்ப எப்படி பிரம்மத்தை அடையாளம் காண? உலகத்தை படைத்தல் அப்படின்ற தொழிலே கிடையாது, அப்ப எப்படி பிரம்மத்தை அடையாளம் காண அப்படின்னு ஒரு கேள்வியோட போன உபன்யாசத்திலே நிறுத்தி இருந்தோம். இந்த கேள்விக்கு என்ன இப்ப பதில் பார்க்கணும். எப்படி இந்த உபனிஷத் வாக்கியமானது பிரம்மத்தை அடையாளம் காட்ட முடியும்? ஏன்னா இங்க ஒரு பொருந்தாமை இருக்கு. என்ன பொருந்தாமை?
உலகத்தை படைக்கின்றது பிரம்மம் அப்படின்றது சரியான ஒரு வாக்கியமே கிடையாது. அப்ப பிரளய காலத்துல பிரம்மமே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா? சரி, இங்க நம்ம வந்து ஒரு பதில் யோசிக்கலாம். 3 வாக்கியங்கள் இருக்கிறதா வச்சுட்டு, அப்போ 3 அடையாளங்களில் 3 அடையாளத்தையும் சேர்த்து ஒரு விதமாக நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, பிரம்மம்னா என்ன? உலகத்தை படைக்கின்றது அப்படின்னு சொன்னாதானே இந்த ஒரு கிளேசம் வருது, இந்த ஒரு சங்கோச்சம் வருது. இப்போ பிரளய காலத்துல என்ன பண்றது அப்படின்னு அப்படி அடையாளம் காட்ட வேண்டாம். உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்ற ஏதாவது ஒரு செயலை செய்யக்கூடியது அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொன்னா, பிரளய காலத்திலும் அழித்தல் அப்படின்ற செயல் இருக்கு இல்லையா? அப்போ 3 செயல்கள்ல ஏதோ ஒரு காரியத்தை செய்யக்கூடியது அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது சுத்தி வளைச்சு சொல்லக்கூடியதாக ஒண்ணு இருக்கு. இதை காட்டும் சுலபமான ஒரு வழி இருக்கு. அதுதான் உபலட்சணம் அப்படின்ற வழி. உபலட்சணம் அப்படின்னா என்ன என்றால், அடைமொழி இருக்கு இல்லையா? அடைமொழி, அட்ஜெக்டிவ். அதை நம்ம 2 விதமா பிரிக்கலாம். ஒன்று விசேஷணம், மற்றொன்று உபலட்சணம். இதுவரையிலும் அடைமொழி விசேஷணம் எல்லாம் ஒண்ணு அப்படின்னு மாதிரி தான் பார்த்துன்னு வந்தோம். இப்போ கொஞ்சம் அதை பிரிச்சு பாருங்க. அடைமொழி அப்படின்றது ஒரு பொருளை மற்ற பொருள்களிலிருந்து பிரிச்சு காண்பிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு சொல், அதுதான் அடைமொழி. அது இரு வகைப்படும், விசேஷணம் என்றும் உபலட்சணம் என்றும் இரு வகைப்படும் அந்த அடைமொழியானது. இதுல உபலட்சணம் அப்படின்றத முற்பட பார்ப்போம் என்னன்றது. ஒரு இடத்துல தேவதத்தன் வீடு வாங்கியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அந்த இடத்துல தேவதத்தனுடைய அகம் இருக்கு அப்படின்னு தெரியறது. அங்க போய் பார்த்தா 100 வீடு இருக்கு. இதுல தேவதத்தனுடைய வீடு எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. நம்ம கேட்டோம். அதுல ஒருத்தர் சொன்னார், எத்ராயம் சாரசகா சக தேவதத்த கேதாரஹா அப்படின்னு சொன்னார். சாரசகா அப்படின்னா ஒரு பக்ஷி விசேஷம், ஏதோ ஒரு பக்ஷி, காக்கை அப்படின்னு வச்சுப்போமே நம்ம உதாரணத்துல. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்க காக்கா உட்கார்ந்துட்டு இருக்கோ அதுதான் தேவதத்தனுடைய வீடு அப்படின்னு சொன்னார். இது சொன்னா நம்ம புரிஞ்சுக்க மாட்டோமா? ஏதோ ஒரு வீட்டுல தான் காக்கா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. அவர் சொல்லும் பொழுது எங்க காக்கா இருக்கோ அதுதான் தேவதத்தனுடைய வீடு அப்படின்னு அவர் சொன்ன உடனே நம்ம 100 வீட்டை பாக்குறோம். நம்ம புரிஞ்சுக்கணும் இது தேவதத்தனுடைய வீடு. எல்லாரும் புரிஞ்சுப்போம் இல்லையா? ஒரு குறையும் கிடையாது இல்லையா? ஆனா அவர் சொல்லும் பொழுது காக்கா பறந்து போயிடுது அப்படின்னு வச்சுக்கோமே. பறந்து போயிட்டு இன்னொரு அகத்துல உட்காருது அப்படின்னு கூட வச்சுக்கோமே. இப்ப நம்ம வந்து எது தேவதத்தனுடைய வீடு நமக்கு புரியவே இல்லையே அப்படின்னு நம்ம மறுபடியும் கேட்போமா? இங்க கேட்கறதுக்கு ஒரு பேசிஸ் இருக்கு. என்ன பேசிஸ் இருக்குங்க? அவர் என்ன சொன்னார்? எங்க காக்கா இருக்கோ அங்க தேவதத்தனுடைய வீடு, அதுதான் தேவதத்தனுடைய வீடு அப்படின்னு சொன்னார். இப்பெல்லாம் காக்கா பறந்து போயிடுது. அப்ப எது தேவதத்தனுடைய வீடு நான் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு நம்ம கேட்போமா? நான் கேட்க மாட்டோம் இல்லையா? அப்ப என்ன நம்ம தாட் ப்ராசஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் வந்து காக்காவை வச்சு புரிய வைக்க பார்த்திருக்கார். 100 வீட்டுல ஏதோ ஒரு வீட்டை பிரிச்சு காட்டணும். பிரிச்சு காட்டுறது அப்படின்றது தான் அடைமொழி. இந்த இதுதான் தேவதத்தனுடைய வீடு அப்படின்னா, தேவதத்தனுடைய வீடு இந்த வீடு அப்படின்னு சொன்னா 100 வீடு இருக்கு, எந்த வீடுன்னு தெரியலையே. அப்ப 100ல இருந்து பிரிச்சு காட்டணும். எங்க காக்கா உட்கார்ந்து இருக்கோ அந்த வீடு தேவதத்தனுடைய வீடு அப்படின்னு பிரிச்சு காண்பிக்கிறதுக்கு இந்த அடைமொழியானது பயன்படுறது. ஆனா இப்ப என்ன ஆயிருக்குன்னா, அவர் எங்க காக்கா உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாலுமே கூட நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம்னா, இந்த காக்கா உட்கார்ந்தது தேவதத்தனுடைய வீடு வந்து பச்சை நிறத்துல பச்சை பெயிண்டோட இருக்கிற வீடு, 2 மாடி கொண்ட வீடு அப்படின்னு வச்சுக்கோமே. காக்கா இருக்கிறத நம்ம கண்ணால பார்த்து நம்ம மனசுல என்ன வாங்கிட்டு இருக்கோம்? மற்றொரு வடிவத்தை நம்ம மனசுல வாங்கிட்டு இருக்கோம். அவர் வந்து காக்கா இருக்கிறது அப்படின்னு சொன்னா கூட நம்ம அதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி மாத்தின்னு இருக்கோம் அப்படின்னா, கிரீன் பெயிண்ட் அடிக்கப்பட்ட 2 மாடி கொண்ட இந்த கட்டடம் இதுதான் தேவதத்தனுடைய வீடு அப்படின்றத மனசுல வாங்கிட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த காக்கா பறந்து போனாலுமே கூட, அந்த காக்கா மற்றொரு சிவப்பு வீட்டுல போய் உட்கார்ந்தா கூட அது தேவதத்தனுடைய வீடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். ஆனா வஸ்துதாக நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கலாம்? ஏன்னா இவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன புரிய வச்சவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? எங்க காக்கா இருக்கோ அது தேவதத்தனுடைய வீடு அப்படின்னு தான் சொன்னார். அப்ப 10 நிமிஷம் கழிச்சு காக்கா ஒரு சிவப்பு வீட்டுல போய் உட்காந்தா அது தேவதத்தனுடைய வீடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்பாமா? புரிஞ்சுக்க மாட்டோம் இல்லையா? அப்ப என்ன நம்ம தாட் ப்ராசஸ் ஓடிட்டு இருக்குன்னா, அவர் காக்கா இருக்கிற வீடு அப்படின்னு அவர் சொன்னா கூட நம்ம அதை அப்படியே மாத்தி வச்சுன்றோம். எப்படி மாத்தி வச்சுன்றோம்? ஏதோ ஒரு கிரீன் பெயிண்ட் அடிச்ச 2 மாடி கொண்ட வீடு அப்படின்னு மாத்தி வச்சுன்றோம் இல்லையா? இதுதான் உபலட்சணம் அப்படின்னு. இந்த உபலட்சணம் அப்படின்ற இடத்துல என்ன ஆகுதுன்னா, இப்ப இந்த காக்கா அப்படின்றது பிரிச்சு காண்பிக்கிறதுக்கு பயன்படுறது. மற்ற 100 வீட்டுல இருந்து ஒரு வீட்டை பிரிச்சு காண்பிக்கிறதுக்கு பயன்படுறது. ஆனா நம்ம கடைசியில புரிஞ்சுக்கும் பொழுது அந்த காக்காவை கொண்டு வர மாட்டோம். எப்படி புரிஞ்சுப்போம்? சொன்னவர் வந்து காக்கா இருக்கிற வீடு இஸ் ஈக்குவல் டு தேவதத்தனுடைய வீடு அப்படின்னு சொன்னா கூட நம்ம கடைசியில புரிஞ்சுக்கும் பொழுது காக்கா இருக்கிற வீடு எப்படி புரிஞ்சுக்க மாட்டோம். 2 மாடி கிரீன் பெயிண்ட் அடிச்ச வீடு இஸ் ஈக்குவல் டு தேவதத்தனுடைய வீடு அப்படின்னு தான் புரிஞ்சுப்போம் இல்லையா? இதுதான்
வியாவர்த்தகத்வே சதி ஞாபிய பகிர்பூதத்துவம் அப்படின்னு சொல்லுவார்கள். வியாவர்த்தகம் அப்படின்னா பிரிச்சு காட்டுறது, ஞாபிய பகிர்பூதம் அப்படின்னா தெரிந்து கொள்ளும் பொழுது விலகி போயிடுறது. காக்கா தான் பண்றது. காக்கா என்ன பண்றதுன்னா 100ல இருந்து பிரிச்சு காட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுறது அந்த காக்காவானது. ஆனா கடைசியில நம்ம புரிஞ்சுக்கும் போது காக்காவை உள்ள கொண்டு வர மாட்டோம். ஆனா எப்படி புரிஞ்சுக்கிறோம்? காக்கா இருக்கிறது இஸ் ஈக்குவல் டு 2 மாடி கிரீன் பெயிண்ட் அடிச்சு அப்படின்னு நம்ம மாத்தின்றோம் இல்லையா? அதுதான் உபலட்சிய ஆகாரம். காக்கா உபலட்சணம். அது வேற ஒரு ஆகாரத்தை, வேற ஒரு வடிவத்தை நமக்கு புரிய வைக்கிறது. உபலட்சிய ஆகாரம். நம்ம பார்க்கக்கூடிய உதாரணத்துல இருந்து உபலட்சிய ஆகாரம் கிரீன் பெயிண்ட் அடிச்ச 2 மாடி கொண்ட அப்படின்றதுதான் உபலட்சிய ஆகாரம். கடைசி ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இப்போ அவர் ஸ்டேட்மெண்ட் ஒரு விதமா இருந்தா கூட நம்ம கடைசியில் எப்படி புரிஞ்சுக்கணும்? கிரீன் பெயிண்ட் அடிச்ச 2 மாடி கொண்ட கட்டடம் இஸ் ஈக்குவல் டு தேவதத்தனுடைய வீடு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமா? இதுதான் உபலட்சணம் அப்படின்ற முறை. சரி, விசேஷனம் அப்படின்னு மற்றொரு முறை பார்ப்போம். ஒருத்தர் சொன்னார், மனுஷன் இடத்துல உபகாரம் கொள்ளாத அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். உபகாரம் கொள்ளாத யாரிடத்துலனா மனுஷன் இடத்துல கொள்ளக்கூடாது அப்படின்னா இது என்ன ஒரு ரொம்ப ஸ்வீப்பிங் பிளாங்கெட் ஸ்டேட்மெண்டா இருக்கு. உபகாரம் உதவியை கேட்கணும் அப்படின்னால பின்ன யார்கிட்ட உதவியை கேட்க முடியும்? புரிஞ்சுக்கிறது மனுஷன் மட்டும் புரிஞ்சுக்க முடியும். அவங்ககிட்ட தான் உபகாரத்தை கேட்க முடியும். இந்த மாதிரி மனுஷன் இடத்துல உபகாரம் கொள்ளக்கூடாது அப்படின்னா இப்போ நம்ம ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும், குவாலிஃபை பண்ணணும், அடைமொழியிடணும். எப்படிப்பட்ட மனுஷன் இடத்துல அப்படின்னா, கோபம் கொண்ட மனிதன் இடத்தில் உபகாரத்தை கொள்ள வேண்டாம், உதவி கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோமா? சொல்லிட்டு இப்போ ஒருத்தன் பாக்குறான், இந்த ஸ்டேட்மெண்ட் ஒருத்தன் வாங்கிட்டான். கோபம் கொண்ட மனிதனிடத்தில் உதவியை கேட்க கூடாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் ஒருத்தன் வாங்கிட்டான். அவன் பாக்குறான், தேவதத்தனுக்கு கோபம் வந்துச்சு. அவன் என்ன பண்ணான்னா அடுத்த நாள் அவன் சாந்தமாயிட்டான் தேவதத்தன். இந்த கேட்டவனுக்கு ஏதோ ஒரு உதவி வேண்டி இருக்கு. இவன் தேவதத்தனை போய் கேட்கவே இல்லை. உடனே ஒருத்தர் சொன்னார், இருக்கானே இப்ப அவன் கிட்ட போய் கேட்கலாமே, பக்கத்துல தானே இருக்கான், அவன் இடத்துல கேட்கலாமே அப்படின்னு அவன் சொல்றான். நீங்க தானே சொன்னீங்க கோபம் கொண்ட மனிதனிடத்திலே உதவியை கேட்க கூடாது அப்படின்னு. இன்னைக்கு தேவதத்தனுக்கு கோபம் இருந்தது, அதனால நான் தேவதத்தனத்துல நான் உதவியை கேட்க மாட்டேன் அப்படின்னா அப்ப தப்பா தானே புரிஞ்சுட்டு இருக்கான். ஆனா என்ன தப்பிங்க? முன்னாடி என்ன நடந்தது? உபலட்சணத்துல நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம எங்க காக்கா இருக்கோ அது தேவதத்தனுடைய வீடு அப்படின்னு சொல்ல, காக்கா இருக்கு அப்படின்றது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்? நம்ம வேற ஒரு வடிவத்தை கொண்டோம். அங்க கிரீன் பெயிண்ட் அடிச்ச 2 மாடி கொண்ட அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் இல்லையா? அதே போல இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இல்லையா? கோபம் உள்ள மனிதன் இடத்திலே கேட்காத அப்படின்ற கோபம் உள்ள அப்படின்ற இடத்துல நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? தேவதத்தன் இடத்துல கோபம் வந்திருக்கு இல்லையா? எப்படி அங்க டெம்பரரியா காக்கா இருந்ததோ அதே போல தேவதத்தனுக்கு டெம்பரரியா கோபம் வந்திருக்கு. இப்போ கோபம் கொண்ட மனிதன் இஸ் ஈக்குவல் டு தேவதத்தன் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு, அப்போ நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவதத்தனிடத்தில் உதவியை கேட்க வேண்டாம் அப்படின்னு புரிஞ்சுட்டா இதுல என்ன தப்பு? ஆனா ஏதோ தப்புங்கிறது தெரியறது இல்லையா? என்ன இங்க தப்பு அப்படின்னா, இங்க நம்ம உபலட்சணம் அப்படின்றதை மீன் பண்ணல, இங்க விசேஷனம் அப்படின்றதுதான். இப்ப இங்க இருக்கக்கூடிய அடைமொழி உபலட்சணம் கிடையாது. காக்கான்ற இடத்துல என்னாச்சுன்னா அந்த அடைமொழி உபலட்சணமாக இருந்தது. இங்க இருக்கக்கூடிய அடைமொழியானது விசேஷணமாக இருக்கு. விசேஷனம் என்ன பண்ணும் அப்படின்னா, வியாவர்த்தகத்வே சதி ஞாபிய அந்தர்பூதம் விசேஷனம் பவதி. அந்த காக்கா உபலட்சணம், அது வியாவர்த்தகத்வே சதி ஞாபிய பகிர்பூதம் பவதி. அது 100 வீட்டுல இருந்து பிரிச்சு காட்டிட்டு ஆனா கடைசி நம்மளுடைய தாட்டுல அந்த காக்காவானது சேராது. அது உபலட்சணம். விசேஷனம் என்ன பண்ணணும்னா, முதல்ல என்ன ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருந்தது? மனிதன் இடத்துல உதவியை கேட்காத அப்படின்னு சொன்னா இது என்னது? எல்லா மனிதன் யாருத்துல உதவியை கேட்கறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்ப என்ன வேண்டி இருந்தது? பிரிச்சு காட்ட வேண்டி இருந்தது. வியாவர்த்தகத்துவம் அங்க வேண்டியதாக இருந்தது. அப்ப இந்த கோபம் அப்படின்றது ஒரு குவாலிஃபிகேஷனாக வியாவர்த்திக்கிறதுக்காக இந்த கோபம் அப்படின்றது வந்தது. அப்போ 1000 மனிதர்கள் இருந்தானா எல்லாரிடத்திலையும் உதவியை கேட்கக்கூடாது அப்படின்னு இல்லாம சில தனிப்பட்டவர்களை ஒரு 10 பேரை பிரிச்சு காட்டுறது. எதை கொண்டு நம்ம பிரிச்சு பார்த்தோம்? கோபம் அப்படின்ற தன்மையை கொண்டு. அப்ப கோபம் கொண்டவன் இடத்திலே உதவியை நாடாது. அப்ப கோபம் அப்படின்றது பிரிச்சு காட்டுறதுக்கு பயன்படுறது. அப்புறம் கடைசியில நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது ஏதாவது சப்ஸ்டியூஷன் பண்ணோமா? சப்ஸ்டியூஷன் பண்ணல இல்லையா? கோபம் கொண்ட மனிதனிடத்திலே உதவியை கேட்காதே அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணாதபடினால இப்போ தேவதத்தன் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணாதான் பிரச்சனை வரும். என்ன வரும்? அப்ப தேவதத்தனிடத்திலே உதவியை கேட்காது அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் சாந்தமானா கூட தேவதத்தனிடத்துல உதவியை கேட்க வேண்டாம் அப்படின்னு ஆயிடும். நம்ம மாத்தவே இல்லையே. அப்போ பிரிக்கிறதுக்கு என்ன ஒரு தன்மையை பயன்படுத்தினோமோ, கோபம் அப்படின்ற தன்மையை கொண்டுதான் தனியா பிரிச்சோம் எல்லா மனிதர்களிடத்துல இருந்து. பிரிச்ச பிறகு நம்ம கடைசியில புரிஞ்சுக்கும் பொழுதும் அந்த கோபத்தை கொண்டே நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதுதான் விசேஷனம். இதான் சொல்லுவார்கள் வியாவர்த்தகத்வே சதி ஞாபிய அந்தர்பூதத்துவம் விசேஷணத்துவம் அப்படின்னு.
இப்போ இந்த ரெண்டு தன்மைகள் வேணும்னா மறுபடியும் வீடியோவை கேட்டு பார்க்க. இந்த ரெண்டு தன்மைகள் ரெண்டு விதமாக தான் அடைமொழிகள் இருக்கும். உபலட்சணமாகவும் இருக்கும், விசேஷணமாகவும் இருக்கும் என்று. சரி, இப்ப நம்மளுடைய கேள்விக்கு வருவோம். இப்போ பிரம்மத்தின் விஷயத்திலே என்ன நமக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது? உலகத்தை படைக்கக்கூடியது அது பிரம்மம், உலகத்தை படைக்கின்றது எதுவோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்ல என்ன ஆச்சு? பிரளய காலத்துல படைத்தல் அப்படின்ற தொழிலே இல்லையே, அப்ப பிரம்மமே இல்லையா அப்படின்னு கேள்வி வந்தது இல்லையா? இங்க என்னன்னா உலகத்தை படைத்தல் அப்படின்றது விசேஷணம் கிடையாது, இங்க உபலட்சணம். உபலட்சணம்னா நம்ம என்ன பார்க்கணும்? அப்போ பிரிக்கிறதுக்காக பயன்பட்டு என்ன பண்ணுவது? வேற ஒரு வடிவத்தை ஞாபகப்படுத்திட்டு இது போயிடும். காக்கா என்ன பண்ணிட்டு 100 வீடுகள்ல இருந்து பிரிக்கிறதுக்கு பயன்பட்டது, ஆனா மற்றொரு வடிவத்தை காண்பித்து கொடுத்து இது போயிடுச்சு. காக்கா மனசுல நிக்கல. என்ன வடிவத்தை காண்பித்து கொடுத்தது? 2 மாடி கொண்ட கிரீன் பெயிண்ட், பச்சை பெயிண்ட் அடிக்கப்பட்ட வீடு அப்படின்னு காட்டி கொடுத்துட்டு அப்புறம் மனசுல நம்ம காக்கா வச்சுக்கவே இல்லை இல்லையா? அந்த 2 மாடி கொண்ட கிரீன் பெயிண்ட் கொண்ட வீடு அப்படின்றதுதான் உபலட்சிய ஆகாரம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே போலதான் எங்கேயும் உலகத்தை படைக்கின்றது இஸ் ஈக்குவல் டு பிரம்மம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் இருந்தா கூட உலகத்தை படைக்கிறதுக்கு வேண்டிய ஒரு தன்மை, சர்வசக்தித்துவம், சர்வஜத்துவம், எல்லாவற்றையும் அறியக்கூடிய தன்மை, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தன்மை அப்படின்ற தன்மைகள் இருக்கு இல்லையா? அந்த தன்மை இல்லாம உலகத்தை படைக்க முடியுமா? இந்த தன்மைகளை காட்டிட்டு அப்புறம் இந்த படைத்தல் அப்படின்ற தொழில் இருக்கு இல்லையா, அந்த மனசுல நிக்க வேண்டாம். இப்ப கடைசியில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிப்போம்? நம்ம உலகத்தை படைத்தது இஸ் ஈக்குவல் டு படைக்கின்றது இஸ் ஈக்குவல் டு பிரம்மம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் இருந்தா கூட எல்லாவற்றையும் அறிந்தது, எல்லாவற்றையும் செய்யக்கூடியது இஸ் ஈக்குவல் டு பிரம்மம் அப்படின்னு தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி வச்சுப்போம். இதுதான் உபலட்சணம் அப்படின்றது. அப்போ உபலட்சணம் ஜெகத்காரணத்துவம் அப்படின்றது உபலட்சணம். உபலட்சியம் அதனால காண்பிக்கப்படுற தன்மை என்ன? சர்வஜத்துவம், எல்லாவற்றையும் அறியும் தன்மை. அந்த தன்மையை கொண்டது பிரம்மம் அப்படின்னு பிரளய காலத்துல அப்போ பெருமாளுக்கு எதுவும் தெரியாதானே? அப்பவும் பெருமாளுக்கு எல்லாம் தெரியும், நம்ம பிரம்மத்துக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்க போறது. அப்போ எல்லாம் அறிந்தது இஸ் ஈக்குவல் டு பிரம்மம் அப்படின்னு சொன்னா இங்க ஒரு கன்ஃபியூஷனும் வராது இல்லையா? இதுதான் பதிலிங்க. ஆக இந்த பாடத்துல உபலட்சணம்னா என்ன, விசேஷணம்னா என்ன அப்படின்றது உண்மையாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். இது நம்ம நடைமுறையிலேயே எவ்வளவு பயன்படும் அப்படின்றத பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இப்ப எல்லாமே வந்து இந்த மெஷின் லேர்னிங் அதெல்லாம் இப்போ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னா NLP அப்படின்னு சொல்லுவா. ஸோ எல்லாமே இந்த மாதிரி நேச்சுரல் லாங்குவேஜை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்காக தான் எல்லா இன்ஜினியர்ஸுமே வேலை பண்ணிட்டு இருக்கா. இன்ஃபேக்ட் ML இன்ஜினியர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய வந்ததுன்னா அவர்கள் வேலை ஒழுங்கா பண்றது அது ஒன்று இருக்கட்டும், கூடவே சேர்ந்து இந்த சாஸ்திர விஷயத்தை கூட நம்ம மாடர்ன் எக்கானமில எப்படியாவது புகுத்தலாம். மாடர்ன் சயின்ஸ்ல சாஸ்திரத்தை எப்படியாவது புகுத்தி அது வழியா எப்படியாவது ஆன்மீகத்தை கொஞ்சம் தக்க வைக்கலாம் அப்படின்னு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அது போகட்டும், மேல எப்படி ஆறுது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இருந்தாலும் இந்த பாடத்துல வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தோம் அப்படின்றத ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டியது. அநேகமா எவ்வளவு முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணி தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸ்ல ஏதாவது தெரிவிக்க. 2 தடவை கேட்டா கண்டிப்பா இதை மனசுல நல்லா நிற்கும் அப்படின்னு தான் தோன்றது. உபலட்சணம்னா என்ன, விசேஷணம்னா என்ன அப்படின்றது ரெண்டுமே அடைமொழிகள் தான், பிரிச்சு காட்டுறதுக்கு பயன்படக்கூடிய தன்மைகள் தான். அதுல உபலட்சணம் என்ன பண்ணணும்னா பிரிச்சு காட்டிட்டு கடைசி ஸ்டேட்மெண்ட் அது இருக்காது, அது போயிடும். காக்கா நம்ம மனசுல நிக்கல இல்லையா, அது போயிடும். அதே போலதான் பிரம்மத்திலையும் உலகத்தை படைக்கின்றது அப்படின்னு ஜீவாத்மா அதே போல அச்சேதனத்தில இருந்து பிரிச்சு காட்டிட்டு ஆனா கடைசியில எப்படி நிற்கும் அப்படின்னா நம்ம பிரம்மம் இஸ் ஈக்குவல் டு உலகத்தை படைக்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்காம எல்லாவற்றையும் அறிந்தது இஸ் ஈக்குவல் டு பிரம்மம் அப்படின்னு புரியறதுக்கு பயன்பட்டுடும். அதுதான் உபலட்சணம் அப்படின்ற விஷயத்த இந்த பாடத்திலே பார்த்தோம் என்று சொல்லி அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.